ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ நேற்று நம்ம தீபாவளியோட பர்ச்சேசிங் விலாகோட பார்ட் 1 பார்த்தோம். ஆனந்தம் சில்க்ஸ் தான் போயிருந்தோம். இன்றைக்கி பார்ட் 2 வீடியோ தான். இதில் என்னென்னலாம் நான் கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கிட்ஸ் கலெக்ஷன் ஷர்விக்கு பர்ச்சேஸ் பண்ணது, ஆதவுக்கு முக்கியமாக குர்த்தி செக்ஷன் போயிருந்தோம், ஜென்ஸ் பியர்ஸ் இருக்கும்ல, ஸோ இதெல்லாம் தான் கவர் பண்ணியிருக்கேன். ஒரு டீட்டெயில்டு வீடியோ தான் இது. என்னென்ன மாதிரி ப்ரைஸில் எப்படிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விலாக் தான் இது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஷர்விக்கு பார்க்கலாமேன்னு சொல்லி நான் பார்த்தேன். ஆடி மாதம் வந்தோம் இல்லையா, அப்போவே ஒரு சுடிதார் செக்ஷனில் வந்து சுடிதார் ஒன்று பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ப்ரைஸ் கேட்டிருந்தேன் 1700 அதை மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை ஒரு பிக்சர் அப்போயே நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ அங்கே போயிட்டு நான் கேட்கும் போது இந்த செக்ஷன் காமிச்சிருந்தாங்க. ஸோ அதனால் இங்கே வந்த சேம் வந்து கிடைக்கல. அப்போயும் இதே மாதிரி ஸ்டோன் ஒர்க்லாம் வச்சு நல்லா இருந்தது, பட் சேம் இல்லை. அதை மாதிரி மாடல் காட்டுறேன்னு சொன்னாங்க. அதனால் ஷர்வியை அழைச்சிட்டு, அவளோட ஹைட்லாம் நமக்கு தெரியணும்ல, ஸோ அதனால் ஷர்வியையும் அழைச்சிட்டு வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே குழந்தைகள் கூட்டமாக இருக்குது. எல்லாரையும் உட்கார வச்சுட்டு அவங்க பேரண்ட்ஸ்லாம் பக்கத்துலேயே இருக்காங்க. ஏன்னா சமாளிக்க முடியல, அவ்வளோ கூட்டம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுக்க போகிற ட்ரெஸ் வந்து ஷர்விக்கு வந்து வரிசைக்காக அம்மா எடுக்கிற ட்ரெஸ் தீபாவளிக்கு. ஸோ சுடிதார் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அப்பாட்ட ஆல்ரெடி வந்து நைஸ் வச்சு அனுப்பிட்டா. நைட்டே வந்து அப்பா அது என்ன கேட்குதோ அதை எடுத்து கொடுத்துருங்க, சுடிதார் தான் வேணுமா, ஷால்லாம் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நானுமே அந்த ஆடி மாதம் எடுத்துருந்த இது சுடி நல்லா இருந்ததுன்னு சொல்லி போய் கேட்டேன். பட் அது சேம் இல்லை, கலெக்ஷன் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எப்பயுமே ஒரே மாதிரி கலர் எடுக்கிறோமே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கலாம்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இவளோட சைஸுக்கு வந்து எதெல்லாம் மேட்ச் ஆகுது, கலர் எதெல்லாம் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி மட்டும் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நான் என்ன எடுத்தேன் அப்படின்னா, மீஷோவில் நிறையா ஃப்ராகு, நம்ம வெஸ்டர்ன் டைப் அதை மாதிரி எடுத்துட்டேன். இன்னொரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்குமே நான் வந்து காட்டன் ஃப்ராகாக எடுத்துக்கிட்டேன். ஸோ இது சுடியாக கேட்டுட்டு இருக்கா, ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேனு பார்த்துட்டேன். ஸோ இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1700 அபோவ் 2200 வரைக்கும் இருக்குது. ஷர்வியோட பட்ஜெட் வந்து 1890 நினைக்கிறேன். 1900 ரூபாய் கிட்ட வந்துட்டு ஒரு 30-40 அது மாதிரி வந்து ரெடியூஸ் ஆயிருந்துச்சு. இப்போ நம்ம காட்டுறது எல்லாமே 1700 மேலே. அது வந்து ஒரு ஸ்டோனை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. ஸோ நம்ம எடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பேரட் க்ரீன் மாதிரி இருந்துச்சு. அது ஒரு ஆலிவ் க்ரீனும் இல்லை, பேரட் க்ரீனும் இல்லை. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் க்ரீன் கலர். அது இது கேமராவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல, பட் வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஓகே, எனக்கும் ஓகேவா இருந்தது. இந்த ஒரு லாவெண்டர் கலர் வந்து, ஸோ இதுவுமே கொஞ்சம் நல்லா இருக்கேன்னு சொல்லி இதுதான் ஃபஸ்ட்டு பார்த்தோம். அடுத்து அந்த க்ரீன் வந்ததுக்கு அடுத்து அவள் அப்படியே உல்ட்டாவாயிட்டா. நான் வந்து முடிவு பண்ணிட்டு போனதுமே பிங்க்கு ரெட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா எப்பயுமே பிங்க்கு ரெட்டு ப்ளூ இதுவே தான் அவளுக்கு அமைஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர் பார்க்கலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஹெவி கலர்ஸாக இருந்தாலும் ஓகே, டார்க் கலராக இருந்தாலும் ஓகே, பட் இல்லாத கலராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஸோ நான் சொன்ன க்ரீன் வந்து இதுதான். ஸோ இது வந்து ஒரு டபுள் ஷேடாக தெரியறதுனால ஒரு ஆலிவ் க்ரீனும் தெரிஞ்சிச்சு, அதே மாதிரி ஒரு பேரட் க்ரீனும் தெரிஞ்சுது. லாவெண்டர்லேயே இந்த டார்க் கலர்லாமும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக நாங்கள் வந்து அந்த க்ரீன் எடுத்து சூஸ் பண்ணி வச்சாச்சு. ஸோ இந்த கிட்ஸுக்கு வந்து இந்த மெடி, லெஹன்கா இதெல்லாமுமே பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக அழகழகாக இருந்தது. நம்ம போகும்போது எந்த அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு, இப்போ எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது பாருங்கள். இன்னும் நாங்கள் ரிட்டர்ன் போகும்போதெல்லாம் கொஞ்சம் தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்கன்னு இந்த நம்ம தள்ளிக்கிட்டே இந்த ரேஷனில் நிற்போம்ல, அந்த அளவுக்கு கூட்டம் வந்துடுச்சு. அந்த டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு 2 o'clockலாம் அவ்வளோ கூட்டம் வந்துடுச்சு. இப்போ நம்ம குர்த்தி செக்ஷன் வந்தாச்சு. ஏன்னா அதே பக்கத்துலேயே தான் இருக்குது. இதுக்கடுத்து ஜென்ஸுக்கு போனோன்னா நம்ம ஃப்ளோர் மேலே போகணும். ஸோ இதை முடிச்சுட்டு போயிடலாமேன்னு சொல்லி இங்கே வந்து பார்த்தோம். எனக்கு சுத்தமாக எதுவுமே பிடிக்கல. நான் வந்து ஒரு 1-2 வச்சு காட்டுறேன் பாருங்கள். பட் இதெல்லாம் ஓகே, பட் இதோட காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 900 கிட்ட இருக்குது. 900க்கு இதில் எனக்கு அவ்வளோவா எதுவும் நல்லா இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ எனக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும். எனக்கு ஓரளவுக்கு ரொம்ப ஒரே ட்ரெஸ்ஸில் ரொம்ப காஸ்ட் போடலாம் பிடிக்காது. ஸோ இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. ஸோ நல்லா இருக்குது. இது ஒரு 600-700னா ஓகே. இது 900ங்கிறதெல்லாம் டூ மச் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ வேறு ஏதாவது இருக்கான்னு சுற்றி பார்த்தோம், எதுவுமே பிடிக்கல. இந்த தீபாவளிக்கு நான் மீஷோவும் காலை வாரி விட்டுடுச்சு. ஏன்னா 2 சுடி வந்து அதில் போட்டிருந்தேன். அதுவுமே வந்தது வந்து எனக்கு அவ்வளோவா ஃபிட்டிங் சரியில்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து சாரீ ஒன்று இருக்குது, அதை வச்சு தீபாவளி பார்த்துக்கலாம். இனிமேல் எப்போ மீஷோலெலாம் நல்லதாக வருதோ அப்போ அகைன் ஆர்டர் போட்டுக்கலான்னு விட்டாச்சு. ஏன்னா இப்போ நம்ம போட்டோம்னாலும் இனி ஒரு 10 days ஆகிடும் மீஷோலேருந்து வர்றதுக்கு. ஸோ தீபாவளியே முடிஞ்சு போயிடும். ஸோ அதனால் ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். எனக்கு வச்ச மாதிரியே ரோஷினிக்குமே வந்து குர்த்திஸ் எதுவுமே பிடிக்கலன்னு சொல்லிட்டா. அவளும் ஒரு சாரியோட நுப்பாட்டிட்டா. இந்த டாப் பாருங்களேன், இது வந்து ஒரு பேபி பிங்க் கலரில் அழகாக இருந்துச்சு. ஸோ நம்ம இது வந்து ஜீன் அளவுக்கு இருக்காது, இது கொஞ்சம் லாங்காக தான் இருக்குது, பட் வந்து நல்லாயிருக்கும். ஒரு பிளாக் கலர் பேண்ட் போட்டால் கூட நல்லாயிருக்கும். ஜெக்கின் போட்டுக்கலாம். இவ்வளோ நேரம் நான் போஸ்ட் கொடுத்துட்ருக்கேன், பட் அப்படியே உல்ட்டாவாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தான் பார்க்குறேன் கால் இருந்த பக்கம் இருக்குது. ஸோ அகைன் நான் வந்து இதை வச்சுட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் வந்து இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 1300 சம்திங் இருந்துச்சு. அவ்வளோக்கு இது வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சாச்சு. மற்றபடி இது ஒரு 700 கிட்டலாம் இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக எடுத்திருப்பேன்.
ஸோ இது மாதிரி நம்ம ரஃப்யூஸ்க்கு வீட்டில் போட்டுக்கிற மாதிரி யாராவது டிஷர்ட்லாம் வியர் பண்ணுவீங்க அப்படின்னா இதில் ஒரு 350 கிட்ட இருந்தது. ஓகே தான். இது வந்து M to XXL வரைக்குமே இருக்குது. XXL எல்லாமே இருந்துச்சு இந்த ப்ரைஸில். இதெல்லாம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆடி மாதம் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. குர்த்தீஸே வந்து அப்போ 100 ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க. இப்போ வந்து ஆடி மாதத்துக்கு இப்போக்கி என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னா, நாங்கள் ஆடி மாதம் அந்த பாப்கார்ன் சாரீ மாதிரி எடுத்தோம்ல, சாரி பன் சாரீ எடுத்தோம் இல்லையா, அது வந்து 180க்கு எடுத்தேன்னு சொல்லி நான் விளாகில் போட்டிருப்பேன். பட் இப்போ அதோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 230. அப்போ வந்து 50 ருபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 50 ருபீஸ் வந்து அது மாதிரி சாரிக்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா குர்த்திஸ்க்கெல்லாமும் அப்படி தானே இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஏதாச்சும் முன்னாடியே கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எடுத்து வைக்கணும் அப்படின்னா அந்த ஆடி மாதமே தீபாவளி கலெக்ஷன் கூட எடுத்து வைக்கலாம் போல். நியூ கலெக்ஷன்ஸ் இப்போதைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணி நீங்கள் அந்த கொஞ்சம் ஃபேஷனாக எடுக்கணும் அப்படின்னா வேணால் நீங்கள் வெயிட் பண்ணி எடுக்கலாம். எனக்குலாம் வந்து எப்படியா இருந்தாலும் தீபாவளி டைமும் வந்து இந்த கடையில் ஆஜரானால் தான் தூக்கம் வரும். நம்ம எடுக்கிறோம் எடுக்கல அதெல்லாம் அடுத்த விஷயம், பட் நம்ம ஆஜர் ஆயிடணும். ஸோ என்ன மாதிரி தான் நிறைய பேர் வந்திருப்பாங்க போல். நான் பிளான் பண்ணது என்னென்னா சண்டே போனோம் அப்படின்னா நல்லா கூட்டமாக இருக்கும், அதனால நம்ம வந்து மண்டே போகலாம், ஸ்கூல் டேஸில் ரொம்ப கூட்டம் இருக்காது, அது மாதிரி ஒர்க்கிங் உமன்ஸ்லாம் வந்து வரமாட்டாங்கன்னு நினச்சேன். என்ன மாதிரியே எல்லாருமே யோசிச்சாங்களா என்னன்னு தெரியல, அவ்வளோ க்ரௌடு, நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எனக்கு ரொம்ப இதிலே கொஞ்சம் இதாக இருந்தது என்னென்னா, ப்ரெக்னென்சியில் இருக்கிறாங்கல்ல, வளகாப்புலாம் முடிஞ்சு ப்ரெக்னென்சியில் இருக்கிறவங்களாம் கூட வந்திருக்காங்க. எனக்கு இது மாதிரிலாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருந்துச்சு. ஒன்று நெக்ஸ்ட் இயர் எடுத்துக்கலாம், இல்லை கூட்டமே இல்லாதப்போ கொஞ்சம் பிஃபோரே வந்து எடுத்துருக்கலாமோ அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஸ்கர்ட் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. கிளாத்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. ஐ திங்க் இது வந்து ஒரு ரயான் கிளாத்துன்னு நினைக்கிறேன். நல்ல ரொம்ப எப்படின்னா ஃப்ளவர் மாதிரி ரொம்ப லாங்காக இருந்துச்சு, பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்குன்னு கூட சொல்லலாங்க. பாருங்கள், இதே மாதிரி இந்த சைடுமே அவ்வளோ லாங் இருந்துச்சு. இதோட காஸ்ட் வந்து 900 இருந்துச்சு. 900க்குலாம் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி வச்சாச்சு. என்னன்னா ஓரளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், ரொம்பவும் ஹைப் கொடுத்து என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து இதெல்லாம் வந்து ரஃப்யூஸ்க்கு தான் யூஸ் பண்ண போகிறோம், அதையே அவ்வளோதுக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. டிஷர்ட் அப்படி எல்லாமே இந்த இப்போ இங்கே இருக்கிற டிஷர்ட் எல்லாமே 200 250 அந்த மாதிரி ரேஞ்சில் கிட்ஸுக்கு உள்ளது. இதெல்லாம் டிஷர்ட் மட்டும் நம்ம வந்து பாட்டம் வியர் தனியாக எடுத்துக்கணும், நீங்கள் பேண்ட் அது மாதிரிலாம் தனியாக எடுத்துக்கிறதாலும் எடுத்துக்கலாம். கிட்ஸ் செக்ஷன் போகலாம், ஜென்ஸுக்கு பாய் பேபிக்கு அப்படின்னு சொல்லி மேலே போயாச்சு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா சுடிதார் வச்சுருக்காங்க. என்னடா அது எங்கே பார்த்தாலும் மாற்றி மாற்றி வச்சுருக்கீங்க, இங்கே சுடிதார்லாம் வைக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை இடம் பத்தலன்னு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கோம் அப்படின்னு அங்கே ஒரு சிஸ்டர் சொன்னாங்க. ரைட்டா, அப்போ எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னே தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது மாற்றிருக்கீங்களா அப்படின்னு கேட்டோம். தீபாவளி முடிகிற வரைக்கும் அப்படிதான்க்கா, எங்கெங்கெல்லாம் கலெக்ஷன் வைக்க முடியுமோ அங்கெல்லாம் நாங்கள் வந்து வச்சுருவோம் அப்படின்னாங்க. ஓகே ஓகே, இங்கே கூட்டம் இல்லை, நிறைய பேருக்கு தெரியல போல் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா ஜென்ஸுக்குன்னு எடுக்க வரவங்க பார்த்தா தான் உண்டே தவிர மற்றபடி சுடிதார் மட்டும் பார்க்குறவங்க கீழேயே பார்த்துட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு லெனன் கிளாத்தில் இருந்துச்சு. நானுமே ஆதவுக்கு ட்ரெஸ் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு அந்த அளவுக்கு வந்து இதில் எதுவுமே பிடிக்கல. நான் வந்து டேரெக்டாக வந்து டிஷர்ட்டு அதை மாதிரி பார்த்துக்கலாம். அப்புறம் இப்போ நியூ ட்ரெண்ட் எல்லாம் வந்துருக்குல்ல, இந்த புல்லிங்கோ செக்ஷன்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ என்ன அகைன் குர்த்தின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் கொஞ்சோண்டு குர்த்தி கலெக்ஷன் இருக்குது. ஸோ அதனால் இங்கேயும் ஏதாவது இருக்கா தேருதான்னு பார்க்கலாம். குர்த்தின்னு சொல்ல முடியாது, இது எப்படின்னா பேண்ட் ஷால் வித் பேண்ட் ஷாலோட ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல அந்த சுடிதார் கலெக்ஷன்ஸ்லாம் இங்கே இருந்துச்சு. எல்லாமுமே 1800 அந்த மாதிரி தாங்க இருக்குது. அது வந்து அந்த காஸ்ட்டுக்கு ஓப்பனாக சொல்லணும்னா இந்த காஸ்ட்டுக்கு சுடிதார் எதுவுமே நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல. மற்றபடி வந்து சாரீ வந்து நல்லாயிருக்கு ஓரளவுக்கு. வந்து ஸ்டோன் சாரீஸ்லாம் நல்லா ஹெவியாக சூப்பராக இருக்குது. அது மாதிரி இந்த சில்க் சாரீஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. குழந்தைங்களுக்கு சூப்பராக இருக்குது. 300க்கும் அழகாக இருக்குது, 1000க்கும் அழகாக இருக்குது, 2000க்கும் அழகாக இருக்குது. நமக்கு நம்ம எடுக்கும் போது சுத்தமாக பிடிக்காது, வேற யாருக்காவது நம்ம எடுக்க போகும்போது நம்ம கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ அதை மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்துட்டோம். அடுத்து வந்து ஆதவுக்கு வந்தோம். ஸோ அவனுக்கு வந்து எப்பயுமே கோட்டு அது மாதிரி தான் அமையுது, அதனால வேண்டாம் வேற ஏதாவது ஷர்ட்டு அது மாதிரி பார்க்கலாம், இல்லை டிஷர்ட் அது மாதிரி பார்க்கலான்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருந்தேன். புல்லிங்கோ ட்ரெஸ்லாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் எனக்கு வந்து எல்லாம் போட்டிருக்கும் போது பிடிக்கும். ஸோ அதை மாதிரி பார்க்கலான்னு சொல்லி நான் ஆதவுக்கு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுவுமே நான் மீஷோவில் ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன். இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். நான் என்ன பண்ணுவேன்னா ஷர்வியோட சைஸ்க்கு ஜென்ஸ் வியர் எடுப்பேன். ஜென்ஸ் வியர் வந்து ரஃப்யூஸ்க்கு வந்து அந்த டிஷர்ட் அதெல்லாம் மாடர்னாக இருக்கும்ல, அதெல்லாம் வந்து எடுத்து நான் அவளுக்கு ரஃப்யூஸ்க்கு கொடுத்துருவேன். ஸோ நல்லா தான் இருக்கும். ஏன்னா இவளுக்குன்னு போய் பார்க்கும்போது என்ன இருக்கும் அப்படின்னா, ஒன்று மிக்கி மவுஸ் இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா டாம் அண்ட் ஜெர்ரி இருக்கும், இல்லைன்னா டேரெக்டாக வந்து அந்த இது கொடுத்துட்றாங்க ஃபுல்லாக யூனிகார்ன் மாடல், மற்றபடி எதுவுமே டிசைனே இருக்க மாட்டேங்குது. ஸோ அதனால இப்போ ஜென்ஸ் வியரில் வந்து பார்த்துட்டு ஏதாவது நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து அவளுக்கு கொடுத்துருவேன். ஒரு 350K வந்து வித் பேண்ட்டோட வந்துடுது. ஸோ 350 400க்கு நல்லா இருக்குது. டியூஷனுக்கு அதை மாதிரி போட்டு விட்டுறலாமே அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டேன். அடுத்து வந்து அங்கே எல்லாமே கலெக்ஷன்ஸ் முடிச்சுட்டு
ஜென்ஸ் செக்ஷன் வந்துட்டோம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆதவ் வந்து அம்மா வச்சுருந்தாங்க, ஷர்வி அம்மாட்ட இருந்தா. ஸோ அவள் ஒரு மொபைல் பார்த்துட்டு இருந்தால் நாங்கள் வந்து கலெக்ஷன்ஸ் எடுக்க வந்துட்டோம். ஆதவ் தூங்கிட்டான். இங்கே வந்து நைட் ட்ரெஸ்லாம் இருந்துச்சு, குழந்தைங்களுக்கு இருந்துச்சு. இங்கே வந்து மேலே பாய்ஸோட வேஷ்டி சட்டையெல்லாம் இருக்கும்ல, அந்த செக்ஷனில் இருக்குது. யாராவது தெரியலன்னா அவங்களுக்காக மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். ஸோ அதில் என்ன இருக்குன்னா, இங்கே ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் நைட் ட்ரெஸ் இருக்குது குழந்தைங்களுக்கு. ஸோ இங்கே வந்து யாருமே நம்ம தேட மாட்டோம், அங்கவே தேடிட்டு விட்டுருவோம். இது வந்து அவங்க இடம் பிரச்சனைனால அது மாதிரி மாற்றி மாற்றி வச்சுருக்காங்க போல். ஸோ இங்கே எல்லாமே நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தோன்னா ஆதவுக்கு ஒன்று பிடிச்சிருக்கேன்னு சொல்லி இதை தூக்கிட்டோம். பில் போடும் போது இது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்னன்னா அதில் பில்லே இல்லை, அதில் டேக் எவ்வளோ ப்ரைஸ்ன்னு தெரியல. இது நாங்கள் அகைன் 4th ஃப்ளோர் போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டே வந்துட்டோம். பட் இந்த ட்ரெஸ் வந்து அழகாக இருந்தது. ஒரு மாதிரி லினன் கிளாத்து தான், நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 700 இருந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த கோட் மாடல். ரோஷினியை பார்த்தீங்களா, ஹேண்ட்பேக் ஒரு பக்கமும் இந்த பிளாக் பேக் ஒரு பக்கமும் மாட்டிகிட்டு இருக்கா. ஏன்னா எங்களால் முடியல, அவ்வளோ கூட்டம். இங்கே வந்து ஜென்ஸோட செக்ஷனில் யாருமே இல்லை. உண்மையாக சொல்லணும்னா எல்லா ஹஸ்பண்ட் தான் பாவம் போல். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து குடும்பத்துக்காக பரவாயில்லம்மா நீங்கள் எடுத்துக்கோங்க, எங்களுக்கு இருக்கிற சட்டையே போதும்னு சொல்லி இந்த பக்கம் வரமாட்டுறாங்க போல். ஏன்னா இந்த செக்ஷனில் வந்து பெருசாக பாருங்களேன், கூட்டமே இல்லை. கீழேலாம் மூச்சே விட முடியாத அளவுக்கு கூட்டம் இருக்குது. மேலெல்லாம் ரொம்ப கூட்டமே இல்லை. யாராவது ஒவ்வொருத்தவங்க அங்கே எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுவே யாராவதான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே அவ்வளோ கூட்டம். இது ஒரு கிரே, ஒரு ஆஷ் அந்த மாதிரி ஒரு ஷேர்டில் இருந்தது. ஸோ இது என்னோட ஹஸ்பண்ட்காக நான் எடுத்தது. அடுத்து அவங்களுக்கு ஒரு டிஷர்ட் எடுத்துக்கிட்டேன். அடுத்து ரோஷினி அதே மாதிரி அருணுக்கு டிஷர்ட்டு, ஷர்ட் எடுத்துக்கிட்டோம். இதெல்லாம் வந்து எப்படி அப்படின்னா, எனக்கு வருஷம் வச்சு கொடுக்கறதுக்காக அம்மா ஒன்று எடுக்க சொன்னாங்க, நான் ஒன்று எடுப்பேன். ஸோ இதை மாதிரி நாங்கள் எங்களுக்குள்ளே எடுத்து வச்சுட்டு இருந்தோம். கீழே வந்து அகைன் நாங்கள் அவங்களோட வேஸ்ட்டி ஒன்று எல்லாருக்கும் எடுத்துகிட்டு முடிச்சு விட்டுட்டோம். ஸோ ஏன்னா அவங்களுக்குலாம் நம்மளா எடுக்கிறது தானே, ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். நமக்கு தேடும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மாடியிலேருந்து கீழே இறங்கி வந்து பார்த்தா அகைன் இதே மாதிரி சுனாமி மாதிரி செம்ம கூட்டம். இந்த டைம்லாம் வந்து ஒரு 3 மணிக்கெலாம் வந்து செம்மையான கூட்டம். இதுக்கடுத்து எங்களுக்கு அடுத்த ஒர்க் என்னன்னா, இவங்களெல்லாம் அப்படியே தள்ளுன்னு தள்ளிக்கிட்டே போய் நைட்டி செக்ஷன் போனோம். ஏன்னா நாங்கள் இன்னும் நைட்டி எடுக்கல. தீபாவளிக்கு வந்து ஒரு புது நைட்டி எடுக்கிறது நம்மளுடைய வழக்கம் இல்லையா. ஸோ அதனால வந்து நாங்கள் புது நைட்டி எடுப்போம். நைட்டிலாம் எப்படி இருக்கு, ப்ரைஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, ஆடி மாதத்தை விட அதே மாதிரி ஒரு 30 rupees 50 rupees ஹையாக தான் இருக்குது. அப்போ எடுத்த ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 225. இப்போ இருக்கிற ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 295 275 அபோவ் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து எப்பயுமே இது வந்து மாற்றிலாம் வைக்கல. இது எப்பயுமே வந்து இங்கே ஷர்வி சைஸ்க்குலாம் வந்து நைட் ட்ரெஸ் இருக்கும். ஸோ அதனால் நான் பார்த்து இங்கேயுமே எடுப்பேன். ஸோ அதனால் எனக்கு தெரியும். பட் நைட் ட்ரெஸ் நான் எதுவுமே எடுக்கல. நம்ம அந்த ஜென்ஸ் வியர்லேயே ஷர்விக்கு அந்த டிஷர்ட் பேண்ட்டோட எடுத்துட்டோம் இல்லையா, அது வந்து ஒரு 350 400 எடுத்துடலாம். இதெல்லாம் வந்து 600 கிட்ட இருக்கும். அந்த அளவுக்கு அது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் தெரியும். என்ன அந்த பொம்மைக்காக காஸ்ட் போட்டிருப்பாங்க. எனக்கு அதுவே ஓகேவா இருந்துச்சு. ஸோ நைட்டிலாம் பார்த்துட்டு இருந்தோம். ஒவ்வொரு நைட்டி தான் எடுக்கிற பிளான், ஏன்னா நம்ம முன்னாடியே எடுத்துட்டோம். அதனால ஸோ ஒவ்வொரு நைட்டி சும்மா எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். கலெக்ஷன்ஸ்லாம் பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லை, எல்லாமே அப்போ உள்ள மாதிரி தான் இருக்குது. காஸ்ட்டு தான் டிஃப்ரெண்ட் தெரியுது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஒரு 50 rupees கிட்ட டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. சரி ஒன்று போதுன்னு சொல்லி எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தீபாவளி முடிஞ்சு இந்த நியூ இயர் வரும்ல, அப்போவும் கிறிஸ்மஸ் பொங்கல் 3த்துக்கும் சேர்த்து ஒரு ஆஃபர் போடுவாங்க. நைட்டிலாம் வந்து 125, 2 நைட்டி எடுத்தால் 250, 2 நைட்டி எடுத்தால் 300. அது மாதிரி குவாலிட்டியை பொறுத்து காம்போ ஆஃபர் போடுவாங்க. அதுலலாம் நான் நிறைய நைட்டிஸ் வந்து எடுத்திருக்கேன் காலேஜ் படிக்கிற டைம்லலாம். ஆனால் இப்போ வந்து ஒரு நைட்டியே அந்த காஸ்ட் வந்துடுச்சு. குவாலிட்டியும் அந்த அளவுக்குலாம் இல்லை, கொஞ்சம் தான் சுமாராக தான் இருக்குது. அதுவே அந்த ரேட் இருக்குது. எனிவே நம்ம நைட்டி தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம், அதை கொஞ்சம் பெஸ்ட்டாக வாங்கிக்கிறது பெட்டர்னு நினச்சிட்டு நான் போயிடுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில யூனிக் கலர்ஸ்லாம் இருந்துச்சு. பட் எதுவுமே எனக்கு பிடிக்கல. எல்லாமே காஸ்ட் கொஞ்சம் ஹையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் வந்து ஒரு பிங்க் கலரில் ஒரு நைட்டி வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். ரோஷினி வந்து ஒரு ப்ளூ கலரில். நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ இருக்குது. பட் வந்து அவங்க எடுத்து போடுறதுக்கு ரொம்ப டயர்டாக இருக்காங்க. நாங்களுமே ஈவினிங் ஆகிடுச்சா, மார்னிங்லேருந்து அவங்க எடுத்துகிட்டே இருப்பாங்க. சரி ஓகே, நமக்கு பிடிச்ச கலர் ஒன்று இருக்குது, போதும் போ அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து காட்டன் சாரீஸ் பார்த்துட்டு இருந்தோம். அம்மாவுக்கு வந்து ஒரு காட்டன் சாரீ பார்த்தோம். பட் எல்லாமே வந்து காஸ்ட் வந்து ரொம்பவே ஹையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொன்னது வந்து இப்போ கூட்டம் நிறையா இருக்கிறதுனால காஸ்ட் ஹை பண்ணிட்டாங்க அப்படின்னு. எனக்கு தெரியல, ஆடி மாதத்துக்கு இப்போக்கி உண்மையிலேயே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ப்ரைஸ்லாம் ரொம்பவே ஹையாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலி இங்கே வந்து ஒரு ராமர் கிரீன் கிட்ட ஒரு சாரீ இருந்துச்சு கலரில். ஸோ அதுதான் சூஸ் பண்ணோம். அது கூட நெக்ஸ்ட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் அந்த சாரீ. இது வந்து ஒரு காட்டன் மிக்ஸ்டு. ஸோ நல்லா இருந்துச்சு. பிங்க் வித் பார்டரோட கொஞ்சம் நல்லா இருந்தது. சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த விளாகில் வந்து பெருசாக எடிட்டிங்லாம் பண்ண முடியல எனக்கு. ஸோ கலெக்ஷன் அதோட டீட்டெயிலிங் சொல்லணுங்கிறதுக்காக நான் எடிட்டிங்லாம் ரொம்ப பண்ணலை. ஸோ இந்த மாதிரி சாஃப்ட் சில்க்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 900 இருந்துச்சு. அந்த பிங்க் கலரில் இருக்கிற காட்டன் சாரீ வந்து 800 இருந்துச்சு. அம்மா எடுத்துருக்கிற சாரியுமே 900 இருந்துச்சு. ஸோ காட்டன் மிக்ஸ்னாலே வந்து ஒரு சாஃப்டாக இருக்குது. பட் ப்ரைஸ் எல்லாமே கொஞ்சம் ஹையாக இருக்குது. குவாலிட்டி வந்து ஓகே தான், நல்லா தான் இருக்குது. ஒரு ஹைஃபை லுக்கில் இருக்கும். ஸோ நல்லா இருக்குது.
இதுலேயுமே வந்து சில சாரீலாம் இந்த பிங்க் கலர் சாரீலாம் கலர்ஸே கிடையாது. அவங்க சொல்கிறது என்னென்னா ஒரு சிங்கிள் பீஸ் தான் மேம், ஒரு சில கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ மூவ் ஆகுதான்னு பார்க்குறதுக்காக அந்த மாடல் வந்து சென்ட் பண்ணுறது தான் மேம், வந்து அதில் கலர்ஸ்லாம் இருக்காது, 2 கலர் ஒரு கலர் தான் மேம் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே, அதில் ஏதாவது நமக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இதெல்லாம் வந்து பியூர் காட்டன் சாரீஸ். இதெல்லாம் வந்து 480 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து ஸ்டார்ட் ஆகுது, 1000 வரைக்குமே இருக்குது. பட் வந்து 1000 அளவுக்குலாம் வந்து இந்த காட்டன் சாரியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுலாம் எனக்கு பிடிக்காது. கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் யூனிக்கான டிசைனாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஃபுல்லாகவே வந்து சாஃப்ட் கிளாத் தான் இருக்கும், ரொம்ப வந்து சுருங்கி போன மாதிரி ஆகிடும். ஸோ இதில் ஏன் இவ்வளோது இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு எல்லோ கலரும் க்ரீன் கலரும் இருக்கிறது வந்து பார்க்க அழகாக இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த காட்டன் சாரி பார்த்தோம். பட் வந்து அது ஃபைனலி அது எங்களுக்கு பிடிக்கல. அதுக்கு பார்டர் அதெல்லாம் வந்து கொடுத்துட்டு ப்ளவுஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த செக்ஷனில் எதுக்குமே ப்ளவுஸ் கிடையாது, நீங்கள் தனியாக தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் ப்ளவுஸ் இல்லாமல் அது 900 800க்குலாம் எடுத்து என்ன பண்ணுறது? ஸோ என்ன தான் நம்ம மேட்ச் பண்ணி போட்டாலும் அதில் உள்ள ப்ளவுஸ் எல்லாத்துக்கு போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இது வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டோம். உண்மையாகவே இது ப்ளவுஸ் கிடையாதுன்னு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருந்தா நான் இவங்களை இவ்வளோ விரிச்செல்லாம் கட்ட சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா அவங்களும் நிறைய அங்கே ரஷ்ஷாக இருந்தது, எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ப்ளவுஸ் கிடையாதுங்கிறது ப்ளவுஸ்க்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தான் ப்ளவுஸ் இதுக்கு கிடையாதுக்கா, நீங்கள் தனியாக தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இது வேண்டாங்கிற முடிவுக்கு நான் வந்தேன். இதே கலெக்ஷனில் லாஸ்ட் இயர் தீபாவளியில் நான் ஒரு சாரீ காமிச்சிருப்பேன். அது வந்து அம்மா காட்டன் சாரின்னு எடுத்தாங்க. பட் எனக்கு அது நல்லாவே இல்லை. அது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நனையாது, நினச்சாலும் சுருங்காது அப்படிலாம் அவங்க சொல்லிட்டு நாங்கள் வந்து யூஸ் பண்ணி ஒரு 2 டைம்க்கே அது வந்து நல்லா சாயம் போக ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் அது வந்து ரஃப் யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிட்டு. ஸோ அதனாலே இந்த செக்ஷன் என்னமோ எனக்கு பிடிக்காம போயிடுச்சு. குவாலிட்டி கொஞ்சம் டிஃபர் ஆகி கொஞ்சம் சாயம் போகாத மாதிரியான சாரீலாம் இருந்துச்சுன்னா ஓகே தான். அந்த மல்மல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்தவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அம்மாவுமே மல்மல்லாம் வச்சுருக்காங்க. பட் எனக்கு வந்து என்னென்னா அது எப்படி பார்த்தாலும் ஒரு 2 டைமுக்கு அப்புறம் அது ரஃப் யூஸ் உள்ள மாதிரி தான் தோணுது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த சாஃப்ட் சில்க் இருக்கு இல்லையா, அந்த டைப்பு. ஸோ இந்த கலர்லாம் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது, கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஒரு சில கலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிம்மாக இருக்குது. ஸோ அங்கே உள்ள அண்ணன்லாம் பாருங்களா, அவ்வளோ ஃபேன் ஓடுனாலும் விசிறிட்டு இருக்காங்க. அப்போனா எந்த அளவுக்கு அங்கே க்ரௌடு வந்து வேர்க்க ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஃபைனலி ஓரளவுக்கு நம்ம பர்ச்சேஸை முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்து என்ன, நம்ம பில்லிங் தான் அப்படின்னு சொன்னால் கீழே வந்து பில் வந்து நம்ம போட்டோம்னா எப்பயுமே நம்ம பண்ணுற மிஸ்டேக் வந்து கீழே பில் போடுறோம் அப்படின்னா அங்கே எப்பயுமே கூட்டமாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே ஃபுல்லாக முடிச்சுட்டு கீழே வந்து பில் போடுறாங்க. நம்ம அதனால் அந்தந்த செக்ஷனில் ஓரளவுக்கு பில் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஓகே தான். நாங்கள் வந்து அந்த செகண்ட் ஃப்ளோர்லேயே வந்து பில் பண்ணிட்டோம். ஸோ இங்கே பில் பண்ணி இங்கேயே நம்ம வாங்கிட்டு லிஃப்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வரிசையில் நிற்கிறாங்க லிஃப்ட்டுக்கு. அது சரி, இந்த டயத்துக்கு நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மாடிப்படியில் நடக்கலாம்னா இங்கே பார்த்தீங்களா என்னமோ எல்லாரும் பாத யாத்திரை போகிற மாதிரி ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. நாங்களும் இதில் பேகை தூக்கிட்டு ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சு ஒரு வழியாக கீழே ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே வந்து ப்ளவுஸ் செக்ஷனில் வந்து ப்ளவுஸ், இந்த சாரீக்கு நம்ம ப்ளவுஸ் மட்டும் எடுக்கணும். அதில் ப்ளவுஸ் இருக்குது. பட் வந்து காட்டன் ப்ளவுஸ் வந்து ஒன்று எடுத்துக்கலான்னு சொல்லி வந்தோம். அங்கே உங்களுக்கு ஃபேன்சியாக மாடல் ப்ளவுஸ்லாம் வேணும்னா கூட அங்கே நிறைய இருந்துச்சு. ஸோ காஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மீஷோவோட அது கொஞ்சம் அதிகம் தான். மற்றபடி எப்பயுமே இங்கே அப்படி தான் இருக்கும். ரெடிமேட் ப்ளவுஸ்லாம் வந்து எல்லா கடையிலையுமே வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். நம்ம மீஷோவில் எடுத்துக்கிறது ரெடிமேட் ப்ளவுஸாக இருந்தால் அங்கேயே எடுத்துக்கிறது பெட்டர்னு சொல்லுவேன். பட் இதில் அப்படின்னா கலர் வந்து மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் வந்து நெக்ஸ்ட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பலாமேன்னு சொல்லிட்டு ஏறியாச்சு. கும்பகோணம் ஃபுல்லாக இப்படி தான், கடத்தரெல்லாம் நல்லா போட்டாச்சு. கூட்டமாக எல்லாரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு 3 o'clock கிட்ட ஆனிச்சு. ஆட்டோவோட ரேட்டே வந்து செம்ம ரேட் ஆகிடுச்சு. நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிற தொப்பி ஆஃபா போகலாம், ஏன்னா பக்கத்துலலாம் கடைக்கெல்லாம் போனோம். பட் எதுவுமே அலீஃப்லாம் போனோம், செம்ம க்ரௌடு. ஆத்தூரா, ராஜப்பர் எல்லாமே போயாச்சு. எல்லா இடத்துலையுமே நிற்க கூட இடம் இல்லை, அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. அப்போ பக்கத்தில் உள்ள எல்லா ஹோட்டலுமே இப்படி தான் இருக்க போது, நம்ம வந்து கொஞ்சம் தாண்டி போயிடலான்னு சொல்லி தொப்பி ஆஃபா வந்து போயாச்சு. ஸோ அங்கே எப்பயுமே நமக்கு அந்த மட்டன் சுக்கா பிரியாணிங்கிறது என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட். அதனால சொல்லி நான் ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லி ஏறிட்டேன். ஸோ ஃபேமிலியோடு போகும்போது நம்ம கொஞ்சம் எப்பயுமே நம்ம வெளில போக போகிறது கிடையாது. ஃபேமிலியோடு போகும்போது நார்மலாக நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கணும்னு தான் நான் நினைப்பேன். இங்கெல்லாம் ஆட்டோவே ரொம்ப ஸ்லோவாக தான் போணுச்சு. ஏன்னா வந்து க்ரௌடு, பஸ்ஸு, டிராஃபிக்கு இதை மாதிரியாகவே இருந்துச்சு. ஃபைனலி நம்ம வந்து இங்கே ரீச் ஆகிட்டோம். ஸோ ஷர்வி வந்து பிரியாணி கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா புரட்டாசி முடிஞ்சு இப்போ தான் பிரியாணி சாப்பிட போகிறதுனால அப்போ பிரியாணி கேட்டுகிட்டே இருந்தால் ரொம்ப ஆர்வமாக. அதுவுமே அப்படி தான், எங்களுக்குலாம் புரியுதோ புரியலையோ பிரியாணி அடிமைகள் நாங்கள்லாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுட்டு இங்கேருந்து நாங்கள் வெளில வரும்போது தான் மழையே ஸ்டார்ட் ஆனிச்சு. நல்ல வேளை அது வரைக்கும் நம்ம மழை இல்லை. இருந்தாலும் நம்ம ஆட்டோவில் வந்தோம், இருந்தாலும் நம்ம மழையாக இருந்தால் ரொம்ப நசன்ட்டு இருந்துட்டு வந்திருக்கோம். ஸோ நான் வந்து நம்ம இந்த கடையில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே ஒன்று வாங்கி அப்படியே ஷேர் பண்ணி எல்லாத்துலேயுமே டேஸ்ட் பண்ணியாச்சு. ஏன்னா எல்லாமே வாங்கிட்டு இது பிடிக்கல அது பிடிக்கலங்கிறதுக்கு நம்ம ஒன்று வாங்கி அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம். இப்போன்னு கிடையாது, நான், அருண், என்னோட ஹஸ்பண்ட் எல்லாருமே போகும்போது 4 டிஃப்ரெண்ட் வெரைட்டி வாங்கி அப்படியே ஷேர் பண்ணி
டேஸ்ட் பண்ணிப்போம், எல்லாமே சாப்பிட்ட மாதிரி ஆயிடும். ஸோ இதை முடிச்சுட்டு கொஞ்சம் மழையாகவும் இருந்துச்சு. ஸோ அதனால நம்ம வீட்டுக்கு ஆட்டோலேயே போயாச்சு. நமக்கு வந்து பேகு குழந்தைங்களாம் இருக்கிறதுனால இதுதான் சேஃப்டியாகவும் இருந்தது. ஸோ அதனால இப்படியே கிளம்பியாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் செம்ம டயர்டு. நமக்கு வந்து வேலை பார்த்தா கூட இந்த அளவுக்கு இருக்காது. இந்த மாடி ஏறி அங்கே கூட்டத்தில் அலைஞ்சு அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா சண்டே மட்டும் போயிடாதீங்க. அங்கே நிறைய பேர் சொன்னது நேத்திலாம் நிற்க கூட இடம் இல்லைன்னு, இன்றைக்கே இடம் இல்லையே அப்படின்னும், இதை தாண்டி இருந்துச்சுமா அப்படின்னாங்க. ஸோ சண்டே மட்டும் போயிடாதீங்க. இந்த ஊர்லன்னு கிடையாது, எங்கேயுமே சண்டேல ஷாப்பிங் போகாமல் நெக்ஸ்ட்டு நீங்கள் குழந்தைங்க வச்சுருந்தா சொல்கிறேன், அடுத்தடுத்த நாளில் வந்து நீங்கள் ஸ்கூல் லீவ் போட்டாச்சும் போங்க. சேஃப்டியாக செக்யூராக அந்த தீபாவளியை கொண்டாடுங்க. நெக்ஸ்ட் வேறு விளாகில் பார்க்கலாம். பாய்.